வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க, ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மசியல் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். அதோட நமக்கு ஹெல்தியாக ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கொடுத்த மாதிரியும் இருக்கும். மாவுச்சத்து அளவையும் குறைச்சி கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ எண்டில் ஒரு கிச்சன் டிப் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபியை தெரிஞ்சுக்க மறக்காமல் லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இந்த மசியல் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாலே போதும், ரொம்ப நல்லா வெந்துடும். இந்த 10 மினிட்ஸ் கேப்பில் மசியல் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 சின்ன தக்காளியும் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் இதுலேயே சீரகம் சேர்க்க மாட்டேன், ஏன்னா ஆனியன் கூட சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். முன்னாடியே எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா கடுகு சீரகம் கூட பொரியும் போது சீரகம் கருகி போயிடும். இப்போ வெங்காயம் சீரகத்தை சேர்த்து நல்லா வணக்கி விடுவோம். அதில் 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட மிளகாயை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துடுவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துடுவோம். தூளுப்பு சேர்த்து வணக்கும் போது வெங்காயம் தக்காளியும் நல்லா சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ அதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அடிக்கடி ஒரு 5 மினிட்ஸ் இது வேகட்டும். இடையில எடுத்து கிளறி விடுவோம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்போ நமக்கு சக்கரவள்ளி கிழங்கும் ஸ்டீம் ஆகிருக்கும். வெந்திரிச்சான்னு பார்ப்போம். கொஞ்சம் ஓவர் குக்காகவே ஆயிடுச்சு. உங்களுக்கு கிழங்கு மசியல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேக வச்சுக்கோங்க. இல்லை மசிச்சு விடணும் அப்படின்னா இது மாதிரி சரியாக இருக்கும். இப்போ தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு. இல்லை வேக வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு இது கூட சேர்த்துடுவோம். சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணியும் உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டு வேணாலும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியான சக்கரவள்ளி கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தோசை சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். மொத்தமாகவே இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் தோசை சுடுறீங்க அப்படின்னா நீங்கள் தோசை சுட்டு எடுக்கிற நேரத்தில் இந்த மசியலை செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ குயிக்காக உங்களுக்கு வேலை முடியும் அப்படின்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான கிச்சன் டிப்ஸ் பார்ப்போம். நமக்கு அதிகமாக கருவேப்பிலை வீட்டில் இருக்கும்பொழுது அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆனால் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது அழுகி போன மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர் கவர் கிடச்சிது அப்படின்னா அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பல்காக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பேப்பர் கவர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மாதத்துக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கும். டெய்லி யூஸ்க்கு தனியாக வச்சுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி அது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பேப்பர் கவரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் தண்ணி ஃபார்ம் ஆகாது, நல்ல ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும். அதனால் உங்களுக்கு நீண்ட நாள் வரும். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஒரு 2-3 வருஷமாக ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கெட்டு போகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோடு சந்திப்போம்.